பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாரின் இனிய திருப்பெயராலே ஆமென். நாம் ஜெபிப்போம். நல்ல தேவனே, ஞான ஜீவனே, நல்ல தேவனே, ஞான ஜீவனே, வல்ல உமது கருணை தன்னை வாழ்த்தி போற்றுவேன். வல்ல உமது கருணை தன்னை வாழ்த்தி போற்றுவேன். காலையை கண்டேன் கர்த்தா உம்மையே, காலையை கண்டேன் கர்த்தா உம்மையே, சாலவும் துதித்து போற்றி சார்ந்து கொள்ளுவேன். சாலவும் துதித்து போற்றி சார்ந்து கொள்ளுவேன். எல்லா நன்மைகளுக்கும் எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் முற்றும் காரணமாயிருக்கின்ற எங்கள் பரிசுத்தமான நல்ல கடவுளே, நீர் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி படைக்கின்றோம். மீண்டுமாக ஒரு புதிய வாதத்தை ஆண்டவரே எங்களுக்கு துவக்கி கொடுத்திருக்கின்றீர். இந்த துவக்க நாளுக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய நன்மையும் கிருபையும் எங்களை சூழ்ந்து கொள்வதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். யாக்கோபு சொல்லுகிறார், இது என்ன, இது கடவுளின் சேனை என்று சொல்லி மகனையும் என்று பெயரிடுகிறார். எங்கள் வாழ்க்கையில் எப்படியாய் நீர் வந்திருக்கிறீர், உம்முடைய சேனையாக வந்திருக்கின்றீர், எங்களை காக்கின்றவராக வந்திருக்கின்றீர், எங்களை கண்காணிக்கின்ற மிஸ்பாவாக நீர் இருந்திருக்கிறீர். அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த திருவழிபாட்டை நீர் ஆசீர்வதியும். உலகத்தில் இருப்பவர்களிலும் எங்களில் இருப்ப நீர் மட்டுமே பெரியவர் என்பதை உணர்ந்து கொள்கிற வழிபாடாக மாற்றித்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுகிறோம் தந்தையே, ஆமென். நம்முடைய வழிபாட்டுக்கு துவக்கமாக பாமாலை 1 பாடுவோம். பாமாலை 1. நாம் ஜெபிப்போம். எல்லாம் வல்ல கடவுளே, எல்லா நல் ஈவுகளையும் அளிக்கிறவரே, முது ஒரே தூய ஆவியால் பல்வேறு திருப்பணிகளை திருச்சபையில் அமைத்திருக்கிறீர். திருப்பணிக்கென்று அழைக்கப்பட்டுள்ள முது அடியாரை இரக்கமாய் கண்ணோக்கும். அவர்கள் உமது திருநாமம் மேன்மைக்காகவும் திருச்சபை கட்டி எழுப்புதலுக்காகவும் சொல்லாலும் நல் முன்மாதிரியாலும் உண்மையோடும் மகிழ்ச்சியோடும் உமக்கு தொண்டு புரிய உமது தூய ஆவியால் அவரை நிரப்ப எங்கள் ஆண்டவர்
இயேசு கிறிஸ்துவின் வழியாக தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆமேன். நாம் இந்த வழிபாட்டுக்கு துணையாக நாம் 3ஆம் வழிபாடு முறைமை நாம் எல்லாரும் பின்பற்றுவோம். 3ஆம் வழிபாடு முறைமை இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே களி கூர்ந்து நாம் எல்லாரும் மகிழ கடவோம். இது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் அவருடைய இரக்கத்தினாலும் நம்மை அவர் காத்திருக்கின்றார். அந்த உணர்வோடு நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமை உள்ள கடவுளே, நாங்கள் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் உமது சமூகத்தில் எங்கள் வணக்கத்தையும் தோத்திரத்தினை செலுத்த வந்திருக்கிறோம். எங்கள் பாவங்களை உண்மையாய் அறிக்கை செய்யவும் மற்றவர்களுக்காகவும் எங்களுக்காகவும் ஜெபிக்க உதவி செய்திருளும். உமது திருவசனத்தை நாங்கள் கேட்கும்போது உமது அன்பின் மகத்துவத்தை அதிக உண்மையாய் அறிந்து கொள்ளவும் உமது கிருபையின் கனிகளை எங்கள் வாழ்க்கையில் காட்டவும் அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமேன். இது பாவங்களை அறிக்கை செய்கிற நேரம். மனம் திரும்பி வந்த சிறிய மகன் சொல்லுகிறார், அப்பா, உமக்கு விரோதமாகவும் உம்முடைய அரசுக்கு விரோதம் பாவம் செய்திருக்கிறேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்வதற்கு நான் தகுதி இழந்திருக்கின்றேன். ஆகவே உம்முடைய வேலைக்காரர் ஒருவராக என்னை வைத்துக்கொள்ளும் என்று அந்த அறிக்கை செய்த பாவத்தை நாம் நினைவு கூறுகிறோம். நாம் அமைதியாக இருந்து நமது பாவங்களை அறிக்கை செய்வோமாக. நம்முடைய பாவத்தை அறிக்கை சொன்னமாக நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து 156ஆம் கீர்த்தை நாம் சேர்ந்து பாடுவோம். 153ஆம் பாடல், ஐயையா நான் வந்தேன், தேவ ஆட்டுக்குட்டி பாடல் வழியாக நம்முடைய பாவனை நாம் அறிக்கை செய்வோம். ஐயையா நான் வந்தேன், தேவாட்டுக்குட்டி வந்தேன், தேவாட்டுக்குட்டி வந்தேன். ஐயையா நான் வந்தேன், தேவாட்டுக்குட்டி வந்தேன், தேவாட்டுக்குட்டி வந்தேன். எண்ணம் வெளியே போராட்டங்கள் உட்பயம் எத்தனையோ, எண்ணம் வெளியே போராட்டங்கள் உட்பயம் எத்தனையோ, இவை திண்ணம் அகற்றி எளியேனை ரட்சியும் தேவாட்டுக்குட்டி வந்தேன். இவை திண்ணம் அகற்றி எளியேனை ரட்சியும் தேவாட்டுக்குட்டி வந்தேன். ஐயையா நான் வந்தேன், தேவாட்டுக்குட்டி வந்தேன், தேவாட்டுக்குட்டி வந்தேன். நாம் 2ஆம் பவருக்கு சேர்ந்து சொல்லுவோம். நாம் நினைவிலும் சொல்லிலும் செயலிலும் பெரும் குற்றமாய் பாவம் செய்திருக்கிறோம் என்று பிதா குமாரன் பரிசுத்தாவியாகி சர்வ வல்லமை உள்ள கடவுளிடம் அறிக்கை செய்கிறோம். ஆதலால் எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று கடவுளை மன்றாடுகிறோம். சர்வ வல்லமை உள்ள கடவுளே, எங்களுக்கு இறங்கி எல்லா பாவங்களையும் எங்களுக்கு மன்னியும். நன்மையானவற்றில் எங்களை உறுதிப்படுத்தி நிலைப்படுத்தி நித்திய ஜீவன் அடைய செய்யும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். ஆண்டவர் நம்முடைய பாவத்தெல்லாம் மன்னித்திருக்கின்றார் என்ற உணர்வோடு நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார் என்ற பாடலிலே முதல் சனத்தை நாம் எல்லாரும் உற்சாகமாக முடிந்தால் நாம் கருணை தட்டி நாம் சேர்ந்து பாடலாம். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவ தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவ தீபமா என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், நவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில்.
எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். இரக்கமுள்ள ஆண்டவரே, உம்மிடத்தில் நம்பிக்கையாக இருக்கிற ஜனமாகிய நாங்கள் சகல பாவங்களும் சுத்திகரிக்கப்படுவதற்கும் அமைதலான மனதோடு உமக்கு ஊழியம் செய்வதற்கும் எங்களுக்கு பாவ மன்னிப்பையும் சமாதானத்தையும் அளிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். திருமறைப்பாடு நாம் படிக்க கேட்போம். வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் ஏசாயா 55ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 6 வரை. ஏசாயா 55ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 6 வரை. ஓ தாகமாக இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணமில்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். நீங்கள் அப்பமில்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாக இருக்கும். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். இதோ அவனை ஜனக்கூட்டங்களுக்கு சாட்சியாகவும் ஜனங்களுக்கு தலைவர்களாகவும் அதிபதியாகவும் ஏற்படுத்தினேன். இதோ நீ அறியாதிருந்த ஜாதியை வரவழைப்பாய். உன்னை அறியாதிருந்த ஜாதி உன் தேவனாகிய கர்த்தரின் நிமித்தமும் இஸ்ரவேலுடைய பரிசுத்த நிமித்தமும் உன்னிடத்திற்கு ஓடி வரும். அவர் உன்னை மேன்மைப்படுத்தியிருக்கிறார். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தை அவரை தேடுங்கள். அவர் சமீபமாயிருக்க அவரை நோக்கி கூப்பிடுங்கள். வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசிக்க முடிந்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாயதாக. ஆமென். இரண்டாம் வேத பாடமாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் வசனம் 34 முதல் 43 முடிய. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் வசனம் 34 முதல் 43 முடிய. அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும் எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். எல்லாருக்கும் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பின வார்த்தையை அறிந்திருக்கிறீர்களே. யோவான் ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கித்த பின்பு கலிலேயா நாடு முதற்கொண்டு யூதேயா தேசமெங்கும் நடந்த சங்கதி இதுவே. நசரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். யூதருடைய தேசத்திலும் எருசலேமிலும் அவர் செய்தவைகள் எல்லாவற்றிற்கும் நாங்கள் சாட்சிகளாயிருக்கிறோம். அவரை மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள். 3ஆம் நாளிலே தேவன் அவரை எழுப்பி பிரதியட்சமாய் காணும்படி செய்தார். ஆயினும் எல்லா ஜனங்களுக்கும் பிரதியட்சமாகும்படி செய்யாமல் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவரோடே புசித்து குடித்தவர்களும் தேவனால் முன்பு நியமிக்கப்பட்ட சாட்சிகளுமாகிய எங்களுக்கு பிரதியட்சமாகும்படி செய்தார். அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கும் சாட்சியாக ஒப்புவிக்கும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். அவரை விசுவாசிக்கிறவன் எவனும் அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான் என்பது பாட முடிந்தது. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். முறைமுறையாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 146ஆம் சங்கீதம். சங்கீதம் 146. அல்லேலூயா, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை துதிப்பேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். பிரபுக்களையும் ரட்சிக்க பிராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதேயுங்கள். அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான். அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போம். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டு
கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். அவர் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவையும் உண்டாக்கினவர். அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார். மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார். நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அவர் திக்கற்ற பிள்ளையையும் விதவையையும் ஆதரிக்கிறார். துன்மார்க்கரின் வழியையோ கவிழ்த்து போடுகிறார். கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாளுகிறார். சீயோனே, உன் தேவன் தலைமுறை தலைமுறையாகவும் ராஜரிகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். இன்றைய தினத்துக்கான சுவிசேஷ பாடம் பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 முதல் 25 முடிய. மத்தேயு 4ஆம் அதிகாரம் வசனம் 17 முதல். அது முதல் இயேசு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த 2 சகோதரராகிய பேதுரு என்னப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலிலே வலை போட்டு கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அவர் அவ்விடம் விட்டு போகையில் வேறே 2 சகோதரராகிய செபெதேயுவின் மகன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் தங்கள் தகப்பன் செபெதேயுவுடன் படவிலிருந்து தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்த போது அவர்களை கண்டு அவர்களையும் அழைத்தார். உடனே அவர்கள் படவை தங்கள் தகப்பனையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கினார். கலிலேயாவிலும் தெகோபோலியாவிலும் எருசலேமிலும் யூதாவிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் இருந்து திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள். பாடம் முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. மீண்டுமாக நாம் ஒன்று சேர்ந்து ஆண்டவருக்கு மாட்சி உண்டாக பாமலை 207 பாடும். Bye.
இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தாலே உங்கள் யார் நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். தூய யோவனாலையும் தூய பவுலால் இறைமக்களை நான் வரவேற்கின்றேன், வாழ்த்துகிறேன். கடவுள் எல்லா ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு நிறைவாக அளிப்பாராக. நீதிமானின் சிரசின் மேல் நித்திய ஆசீர் வந்து தங்கிடும் என்று ஆக்கியவன் பாடுகிறார். நாம் அருளுரைக்கு முன்பதாக நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். இறைவனின் பணியில் இன்றைய உலகில் இறை மக்கள் நாமே இணைந்திடுவோமே. இறைவனின் பணியில் இன்றைய உலகில் இறை மக்கள் நாமே இணைந்திடுவோமே. வறுமையின் பிடியில் வாழ்ந்திடும் மனிதர் வளம் பெற உழைப்போம், வழிகாட்டிடுவோம். வறுமையின் பிடியில் வாழ்ந்திடும் மனிதர் வளம் பெற உழைப்போம், வழிகாட்டிடுவோம். பொறுமையின் வழியில் பிற துயர் களைந்தே புதியதோர் வாழ்வு புலர்ந்திட முனைவோம். இறைவனின் பணியில் இன்றைய உலகில் இறை மக்கள் நாமே இணைந்திடுவோமே. இறைவனின் பணியில் இன்றைய உலகில் இறை மக்கள் நாமே இணைந்திடுவோமே. சமயங்கள் பலவாயிருந்திடும் உலகில் சாந்தமாய் பிறரை ஏற்றுமை வாழ்வோம். சமயங்கள் பலவாயிருந்திடும் உலகில் சாந்தமாய் பிறரை ஏற்றுமை வாழ்வோம். இமயம பிரிவினை எழுந்திடும் வேளை இயேசுவின் பெயரில் இணைந்திட முயல்வோம். இறைவனின் பணியில் இன்றைய உலகில் இறை மக்கள் நாமே இணைந்திடுவோமே. இறைவனின் பணியில் இன்றைய உலகில் இறை மக்கள் நாமே இணைந்திடுவோமே. அன்புள்ள கடவுளே, உம்முடைய வார்த்தைகள் உயிருள்ள வார்த்தைகள், உம்முடைய வார்த்தைகள் பலனுள்ள வார்த்தைகள். பேதுரு சொல்லுகிறார், வாழ்வளிக்கிற வார்த்தை உம்மிடத்தில் இருக்க நாங்கள் யாரிடத்தில் போவோம்? உம்முடைய வார்த்தைகள் எங்கள் பாதங்களுக்கும் பாதைகளுக்கும் அது தீபங்களாக வெளிச்சமாக இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை தான் இந்த உலகத்தை உருவாக்கியது. ஒழுங்கின்மையும் வெறுமையாக இருந்த உலகத்தை அது சரி செய்தது. உம்முடைய வார்த்தை தான் எல்லாவற்றையும் படைத்து கொடுத்தது. உம்முடைய வார்த்தை அனுப்பி அவைகள் படைக்கப்படுகின்றன, பூமியின் முகம் அது புதுப்பிக்கப்படுகிறது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஆண்டவர், எங்களை நீர் புதுப்பி. ஆண்டவர், எங்களுக்குள்ளும் இருக்கின்ற எல்லா பாவ அழுக்களை எல்லாம் நீர் நீக்கி இந்த வார்த்தை கேட்பதற்கு எங்கள் உள்ளத்தை நீர் தூய்மைப்படுத்தும். ஒருவேளை எவ்வளவு நேரத்தான் வேண்டும் என்று சொன்னால் காத்திருக்காமல் திருமறையிலே அநேக தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகளுக்காக ஆண்டாண்டு காலமாக காத்திருந்தார்கள். குறிப்பாக மல்கியா தீர்க்கதரிசி முடிந்த பிறகு ஆண்டவரே, இந்த 400 ஆண்டுகள் மத்தேயிலே நாங்கள் படித்தது போல அங்கே நீர் பிறக்க போன செய்து 400 ஆண்டுகள் நீர் பேசாமல் இருந்தீர். கடைசியாக நீர் சகரியான் வழியாக நீர் பேசினீர். ஆகவே எங்களுக்கும் உடைய வார்த்தை தேவைப்படுகிறது. நீர் பேசும். இந்த உலகமெல்லாம் மரண ஓலங்கள், அச்சத்தில் இருக்கிற எங்களுக்கு உடைய வார்த்தை எங்களுக்கு பலனளிக்கட்டும். உடைய வார்த்தை எங்களுக்கு வல்லமை அளிக்கட்டும். அடியின் வாயின் சொற்களும் என் இதயத்தின் தானும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளையினுடைய சிந்தனைகளோடு சதா காலங்களிலும் நினைத்திருப்பதாக. ஆமென். அன்புக்குரியவர்கள் யாரும் மீண்டுமாக நான் வாழ்த்துகிறேன். குறிப்பாக இந்த நாளுக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற செம்பொருள் அருட்பணி அனைவருக்கும் நற்செய்தி, மிஷன் குட் நியூஸ் டு ஆல் என்கின்ற அது தலைப்பு. கன்னியாகுமரி முதல் யாழ்ப்பாணம் வரை இந்த செம்பொருள் கிழக்கத்தான் நம்முடைய திருச்சபைகளிலே இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டு. ஆகவே இந்த 4 நற்செய்தி நூற்றை நாம் படிக்க கேட்டோம். நான் இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்வது மத்தேயு 4ஆம் அதிகாரம் இறைவார்த்தைகள் 17 முதல் 25 முடியும். குறிப்பாக ஊழியம் என்றால் என்ன என்ற
அந்த கேள்விக்கு லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே ஆண்டவர் மிக தெளிவாக பேசுகின்றார். யாருக்கு நற்செய்தி என்பதை மிக ஆணித்தரமாக மிக ஆழமாக சொல்லுகிறார். முதலாவது ஏழைகளுக்கு நற்செய்தி, இரண்டாவது சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை, மூன்றாவது பார்வை அற்றவர்களுக்கு பார்வை, நான்காவது ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்தல். இது ஆண்டவர் தான் வளர்ந்த ஊராகிய நாசரேத்தூர் திருச்சபையிலே அந்த ஆலயத்தில் அவர் நின்று ஏசாயா இறைவாக்குனர் புத்தகத்தை இங்கே படிக்கின்றார். அந்த அன்றைய நாளிலே ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு வாரம் வைப்பார்கள். அன்றைய நாள் யோசேப்பினுடைய வரிசை. அவர் தன் மகனை அங்கே படிக்க வைக்கின்றார். அவர் தான் இந்த பகுதியை படித்து என்மேல் ஆவியான் இருக்கிறார் என்று சொல்லி இந்த 4 திருப்பணிகளை பற்றி பேசுகிற போது அங்கே நாசரேத்தூரிலே எல்லாரும் அவருடைய வார்த்தையை கவனித்தார்கள். ஆகவே ஊழியத்திற்கு ஆண்டவர் இங்கே சொல்லுகிற அருமையான ஒரு வசனம், தரித்திரர்களுக்கு நற்செய்தி, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை, பார்வையற்றோருக்கு பார்வை, ஒடுக்கப்பட்டோருக்கு விடுதலை. ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த செம்பல் அடிப்படையிலே நாம் திருமறைக்குள்ளாக நாம் அழைக்கப்படுகிறோம். 146ஆம் திருப்பாடல்கள் அந்த சங்கீதம் படிக்க நாம் கேட்டோம். 7ஆம் வசனத்தை பார்த்தோம் என்று சொன்னால், ஒடுக்கப்பட்டோருக்காக நீதி நிலைநாட்டுகின்றார், பசித்தோருக்கு உணவளிக்கின்றார், சிறைப்பட்டோருக்கு விடுதலை, பார்வையற்றோருக்கு கண்களை திறக்கின்றார், தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகிறார், அந்நியரை பாதுகாக்கின்றார், அனாதை பிள்ளைகளை ஆதரிக்கின்றார், கைம்பெண்களை ஆதரிக்கின்றார். ஆகவே கடவுளுடைய இதயத்தின் சிந்தனை எது என்பதை சங்கீதக்காரர் மிக அழகாக இங்கே பதிவு செய்கின்றார். 147ஆம் சங்கீதம் 3ஆம் இறைவார்த்தை நாம் படிக்க கேட்டால், உடைந்த உள்ளத்தோரை குணப்படுத்துகின்றார், காயங்களை கட்டுகிறார். நாம் ஆதியாகமம் 16ஆம் அத்தியாயம் 8ஆம் வாசகத்தை நாம் படித்தோம் என்று சொன்னால், முதலாக கடவுள் ஒரு துன்பச் சூழலிலிருந்து ஓடுகிற ஆகாரை நோக்கி பேசுகிறார். டொமஸ்டிக் வயலன்ஸ் என்று நாம் சொல்லலாம். அங்கே சாரா அந்த மகளை அடித்து விரட்டுகிறார். அவர் பாலைவனத்திலே ஓடி வருகிற போது அப்பொழுதுதான் கடவுள் இறங்கி பேசுகிறார். இந்த பெண் யூத பெண் அல்ல, முழுக்க எகிப்தினுடைய அடிமை பெண். எகிப்திலிருந்து அழைத்து வரப்பட்ட, ஆபிரகாம் வீட்டில் அழைத்து வரப்பட்ட வேலைக்காரி. அங்குதான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆகாரே, நீ எங்கிருந்து வருகிறாய், எங்கு போகிறாய்? ஆகவே இந்த கடவுள் யாரை விசாரிக்கிறவர், இந்த கடவுள் யாரை ஆதரிக்கிறவர், இந்த கடவுள் யாரை இறகுக்குள்ளாக சேர்த்துக் கொள்ளுகிறார் என்று சொன்னால், இப்படி துன்பத்திலிருந்தும் துயரத்திலிருந்து ஓடி வருகிறவர்களை அரவணைக்கின்ற ஆண்டவர். அங்கே ஆகாருக்கு சொல்லுகிறார், மீண்டுமாக நீ அங்கே போய் அடங்கியிரு என்று அனுப்புகிறார். ஒருவேளை அந்த துன்பத்திலிருந்து அவள் ஓடி வருகிற போது மீண்டுமாக ஏன் கடவுளை அனுப்ப வேண்டும் என்று சொன்னால், இந்த பெண்ணுக்கு அந்த இடத்துல இவரை தவிர வேறு யாரும் அங்கே இல்லை. ஆபிரகாம் குடும்பத்தை தவிர வேறு யாரும் தெரியாது. அதுவும் அந்த பெண் உடனடியாகலாம் போய் அங்கே சேரவில்லை. அங்கே ஒரு வாக்குத்தத்தத்தை தருகிறார். நீ உனக்கு ஆண் குழந்தை ஒன்று பிறக்கும், அந்த குழந்தைக்கு இஸ்மையேல் என்று பெயரிடுவையாக, அந்த ஆளிலிருந்து 12 அரசர்கள் தோன்றுவார்கள், ஒருவரும் அவன் மேல் கை வைக்க முடியாது என்ற வாக்குத்தத்தத்தை தருகிறார். ஆகவே தன் பெண் அந்த மீண்டுமாக தன் நாச்சாரிடம் சொல்லுகின்றார். ஆகவே இந்த கடவுள் யாரை ஆதரிக்கின்றவர் என்று சொன்னால், இப்படி கைவிடப்பட்டோர், துன்பத்தில் இருப்போர், குறிப்பாக ஏசாயா எழுதின இறைவாக்கு நூல் 40ஆம் அத்தியாயம் 29ஆம் வாசகத்தை நாம் படித்தோம் என்று சொன்னால், சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகின்றார். ஏசாயா 53:15ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளிடத்தில் வாசம் பண்ணுகிறேன். இந்த பகுதி நாம் படித்தோம் என்று சொன்னால், உயர்ந்த வாசியும் பரிசுத்தர் என்று பெயர் வைத்திருக்கிற அவர் எங்கே இருக்கிறார் என்று சொன்னால், உள்ளம் உடைந்தோர் மத்தியிலே வாசம் செய்கிறவர். அவருக்கு பெயர் இம்மானுவேல். இம்மானுவேல் சொன்னால் God is with us, இறைவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தமாம். அவர் யாரோடு கூட இருக்கின்றார்? இப்படி அபலைகளோடு, ஏழைகளோடு, தரித்திரர்களோடு, துன்புறுகிறவர்களோடு உதாரணமாக நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், தானியேல்
தானியேல் புத்தகத்திலே சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகு அக்கினியில் இருக்கும்போது கடவுள் அந்த அக்கினிக்குள் வந்தவர். அது மட்டுமல்ல, தானியேல் சிங்க கெபிக்குள் இருக்கிற பொழுது அந்த சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். ஆகவே இந்த கடவுள் எங்கே இருப்பார் சொன்னால் சோர்ந்து பொருளுக்கு சத்துவத்தையும் பலன் இல்லாருக்கு பலத்தையும் கொடுக்கிற ஆண்டவர். ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த கடவுளுடைய திருப்பணி யாருக்கு என்று சொன்னால், இப்படி பாவி நீதிமான்களை அல்ல பாவிகளையே நான் மீட்க வந்தேன், நான் இழந்து போன ரட்சிக்க வந்தேன். 1 தீமோத்தேயு 1:15 படித்தோம் என்று சொன்னால், இவர் பாவிகளுக்கு கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரி பாத்திரமாக இருக்கிறது. ஆகவே அன்புக்குரியவர்களே, இறைப்பணி என்றால் என்ன? இணைச்சட்டம் உபாகமம் 24:17 அந்நியர் அநாதைகளுக்கு நீதியை புரட்டாதே, விதவைகளுடைய ஆடை அடகாக வாங்காதே என்று சொல்லி ஆண்டவர் யார் பாதிக்கப்படுகிறார்களோ அங்கே நிற்கிற ஆண்டவராக இருக்கின்றார். உபாகமம் 10:18 அநாதைகளுக்கும் விதவைகளுக்கும் நீதி வழங்குகிற அவரே, அந்நியர் மேல் அன்பு கூர்ந்து அவர்களுக்கு உணவும் உடையும் கொடுப்பவர் அவரே. உபாகமம் 14:29 அந்நியரும் அநாதைகளும் விதவைகளும் உண்டு இங்கே நிறைவுறுவர் என்று சொல்லுகிறார். உதாரணமாக, நாம் கொண்டாடுகிற எல்லா கொண்டாட்டத்திலும் ஏழைகள் பங்கு பெற வேண்டும். உதாரணமாக அறுவடை பண்டிகை உபாகமம் 16:11 நீ அறுவடை செய்கிற போது கீழே சிந்துகிற கதிர்களை நீ எடுக்க வேண்டாம், காரணம் அது ஏழைகளும் அநாதைகளும் அதை எடுத்துக் கொள்வார்கள். ஆகவே இஸ்ரேல் தேசத்திலே கடவுள் கொடுக்கிற ஒவ்வொரு கொண்டாட்டத்திலும் ஏழைகள் அங்கே பங்கு பெற வேண்டும். உதாரணமாக 10ல் 1 பகுதியை கொண்டு வா என் ஆலயத்தை நிரப்பு, அங்கே அநாதைகளும் அந்நியரும் கைப்பெண்களும் அதில் இடம்பெற வேண்டும் என்று அங்கே சொல்லுகிறார். எடுத்துக்காட்டாக இணைச்சட்டம் உபாகமம் 24:19 நீ அறுவடை செய்கிற போது மறந்து ஒருவேளை அந்த அரிக்கட்டை அங்கே வைத்து மறந்து போனால் அதை திரும்ப போய் எடுக்காதே, அதை ஏழைகளும் அநாதைகளும் எடுத்துக் கொள்வார்கள். அதே போன்று உபாகம் 29:20 ஒலிவ மரம் அறுவடை நடைபெறுகிற போது அங்கே கீழே சிந்துகிற எதில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. 29:21 திராட்சை பழம் அறுவடை செய்கிற போது கூட அங்கே கீழே விழுதனி எடுக்கக்கூடாது. ஆகவே அன்புக்குரியவர்களே, கடவுள் தன்னுடைய பண்பை இங்கே வெளிப்படுத்துகின்றார். அவர் யாருக்காக இருக்கின்றவர்? துன்பத்தில் இருக்கிறவர்களுக்காக இருக்கின்றவர். யாருக்காக தன் குமாரனை அனுப்பினார்? இழந்து போனதை தேடும் ரட்சகமே மனிதகுமார் உலகத்தில் வந்தார். அவர் நீதிமான்களை அல்ல பாவிகளை ரட்சிக்க வந்தார். அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய திருப்பணி எது என்று சொன்னால், அப்போஸ்தலர் லூக்கா எழுதின அந்த நடவடிக்கைகள் 10:36 இயேசு கிறிஸ்துவின் வழியாக சமாதானம் உண்டு பண்ணுகிற நற்செய்தியை அவர் அறிவிக்க வந்தார் என்று அவங்க சொல்லுகிறார். ஆகவே எது நற்செய்தி? சமாதானத்தை நாம் கூறி அறிவிப்பதே நற்செய்தி. ஆண்டவர் சீடர்களை ஊழியத்துக்காக அனுப்புகின்றார். மத்தேயு 10 நீ ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கிற போது சமாதான வாழ்த்து சொல். ஆகவே சமாதானம் என்பது கடவுள் நமக்கு வைத்திருக்கின்ற ஒரு பெரிய அருட்கொடை. நாம் எதற்காக அழுகிறோம்? எதற்காக நாம் ஆண்டவரை நாடி வருகிறோம்? எதற்காக நாம் ஆண்டவரிடத்தில் நாம் தாழ்மையாக நம்ம ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொன்னால் சமாதானத்திற்காக வருகிறோம். ரோமர் 14:17 நீதி, சமாதானம், பரிசுத்த ஆவியார் தருகிற மகிழ்ச்சி. அங்கே பரலோக ராஜ்யம், இறையரசு, இறையாட்சி, விண்ணரசு, கடவுளின் அரசிலே நீதி, சமாதானம், பரிசுத்த ஆவியார் தருகிற மகிழ்ச்சி தான் இருக்க வேண்டுமே தவிர புசிப்பும் குடிப்பும் அங்கு இருக்கக்கூடாது. மத்தேயு 4:17 மனம் மாறுங்கள், பரலோக ராஜ்யம் அருகில் இருக்கிறது என்று சொல்லுகிறார். மார்க்கு 1:15 காலம் நிறைவேறிவிட்டது, நீங்கள் நம்பிக்கை வையுங்கள், மனம் திரும்புங்கள் என்று அங்கே சொல்லுவதை நாம் அங்கே பார்க்கலாம். மத்தேயு 12:28 நான் கடவுளின் ஆவியினாலே பிசாசை துரத்தினபடினால் இறையரசு, பரலோக ராஜ்யம், விண்ணரசு, இறையாட்சி உங்களிடம் வந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுவார். அன்புக்குரியவர்களே, நற்செய்தி என்றால் என்ன என்று சொன்னால் சமாதானம் தான் நற்செய்தியாக இங்கு அறிவிக்கப்படுகிறது.
இந்த சமாதானத்தின் வழியாக நாம் பெற்றுக்கொள்கிற இன்னொரு ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால், அங்கே நீதி நாம் பெற்றுக்கொள்கிறோம். நாணயத்திற்கு எப்படி இரண்டு பக்கமோ, ஒரு மனிதனுக்கு எப்படி நல்லது கெட்டதோ, அதே போல இந்த இறையாட்சிக்கு, பரலோக ராஜ்யத்துக்கு கடவுள் இரண்டு பக்கத்தை தருகிறார். ஒன்று நீதி, இன்னொன்று சமாதானம். இந்த நீதியும் சமாதானம் ஒன்று முத்தம் செய்தால் அங்கே பரிசுத்த ஆவியார் தருகிற மகிழ்ச்சி இருக்கும். இதுதான் பரலோக ராஜ்யம். அன்புக்குரியவர்களே, நற்செய்தி என்றால் என்ன, அல்லது நற்பணி என்றால் என்ன, ஊழியம் என்றால் என்ன என்று ஆண்டவர் இங்கே ஒரு ஆதாரத்தை தருகின்றார். இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்கிற பகுதி மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன். உதாரணமாக, விதை விதைக்கிற விவசாயி இருக்கிறார். அந்த விதை விதைக்கின்ற விவசாயி அந்த விதை விதைக்கின்றார். அவர் பகலிலே விதைக்கின்றார், இரவு அவர் ஓய்வெடுக்கிறார், உறங்குகிறார். ஆனால் அந்த விதை அது உறங்குவதில்லை. அந்த விதை உறங்கிவிட்டால் அங்கே பயிர்கள் வராது. ஆக அதை விதைத்த விவசாயி உறங்குகிறார், ஆனால் அந்த விதை உறங்குவதில்லை. அது விழிப்பாக இருந்து தன் எஜமானி எதற்காக தன்னை விதைத்தாரோ அந்த வேலையை அந்த விதை செய்கின்றது. அது முளைத்து வருகிறது. ஒரு முறை அப்பா அம்மா தான் பையனை கூப்பிட்டு சொன்னாங்க, 10ஆம் வகுப்பு எழுத போகிறேன், இது பாஸ் பண்ணாதான் இதில் 400 மார்க் எடுத்தான்னு சொல்லிட்டு வீட்டில் அவங்கள பயமுறுத்துறாங்க. கிளாஸுக்கு போனால் டீச்சர் சொல்கிறாங்க, இந்த இவ்வளோ மார்க் எடுக்கணும், இவ்வளோ பர்சன்டேஜ் எடுக்கணும், ஜாக்கிரதையாக எழுதணும், அப்படியாங்கன்னு சொல்லிட்டு பயமுறுத்துறான். இவன் பயந்துட்டான். அப்போ திரும்ப வீட்டுக்கு வர அப்பா இவன் முகத்தை பார்த்தோன்னே கண்டுபிடிக்கிறாரு, இவன் பயந்துட்டான். அப்போ அவர் தன்னுடைய விவசாய நிலத்திற்கு மகனை அழைத்து செல்கிறார். அன்னைக்கு எள்ளை விதைக்கிறார்கள். இவனை தூரம் உட்கார வச்சுட்டு, நீ பாரு, நீ ரெஸ்ட் எடு, நீ ஓய்வு எடு, இந்த இயற்கையை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா ஆட்களை வைத்துக்கொண்டு நிலத்திலே அந்த விதை விதைக்கிறார். அந்த விதையை விதைக்கிறார். பிறகு அதை மூடி அந்த வேலையெல்லாம் முடித்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. உறங்குகிற போது தம்பி அந்த பையன் அப்பாவை எழுப்பி கேட்குறான், அப்பா நீங்கள் பாட்டுன்னு போனீங்க, விதையை விதைச்சிங்க, மேலே மண்ணை தள்ளிட்டீங்க, அது எப்படி அது விளையும்? அப்போ அப்பா சொன்னாரான், ஒரு சிறிய விதை, அந்த சிறிய விதையே தான் மீது போடப்பட்ட அந்த மண்ணை உடைத்து கொண்டு ஒரு புதிய உருவாக வருகிறது. நீ காலையில் போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அவனை 2 நாள் பிறகு அனுப்புகிறாரு. போய் பார்த்தா அதன் மேல் தள்ளி அந்த மண்ணை உடைத்து கொண்டு அந்த பயிர் வெளியில் வந்து நிற்கிறது, முளை வந்து நிற்கிறது. அந்த உயிர் உறங்காமல் அங்கே வளர்கிறது. அப்போ தான் புரிந்து கொண்டான், ஒரு சிறிய விதை தான் மீது போடப்பட்ட மண்ணையை பிளந்து கொண்டு வெளியில் வரும் என்று சொன்னால், நான் கடவுளின் சாயல் நான் படைக்கப்பட்டவன், அப்போ கடவுள் என்னோடு இருக்கிறார், நான் கடவுளுடைய பார்வையிலே மேன்மையானவன், ஆகவே அவரின் துணை நிற்கிறான் சொல்லி சென்றானாம். அவன் அந்த தேர்வில் வெற்றி பெற்றானாம். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை கூட நம்மேல் போடப்படுகிற போராட்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் பிளந்து கொண்டு வருகிற அந்த விசுவாசத்தை கடவுள் நமக்கு வைத்திருக்கிறார். அதை நம்மிடம் அவர் கொடுத்திருக்கிறார். நீங்கள் உலகமெங்கும் போய் அனைத்து மக்களுக்கும் என்னை பற்றி சொல்லுங்கள், தந்தை, மைந்தன், தூய ஆவியாரின் திருப்பெயராலே ஞானஸ்தானம் கொடுன்னு அனுப்பினார் அல்லவா? நாம் எல்லாரும் விதைகள். நாம் உறங்கி கொண்டிருக்கிறோம், நாம் உறங்கிவிட்டோம். உறங்கி போய்த்தான் பாடல் பாடுகிறோம், இந்தியா இயேசுவுக்கு என்று சொல்லி. நாம் உறக்கத்திலிருந்து நாம் உற்சாகம் கொள்வோம். கடவுள் நம்மிடம் இந்த திருப்பணி கொடுத்திருக்கிறார். அது யாராக இருந்தாலும் சரி, கடவுள் அந்த பணி நம்மிடம் கொடுத்திருக்கிறார். நாம் வாழ்கிற தளத்திலே, நாம் வேலை செய்கின்ற பணித்தளத்திலே, நாம் பழகுகிற நண்பர்களோடு உறவுகளோடு நாம் எப்போதும் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களாக கடவுள் நம்மை அடைத்திருக்கின்றார். நம்முடைய பேச்சிலே, நம்முடைய நடக்கையிலே, நம்முடைய பார்வையிலே கிறிஸ்து இருக்க வேண்டும். யாக்கோபு 1:22 வசனத்தை நாம் படித்தோம் என்று சொன்னால், எவ்வளவோ நாம் அருளுரை நாம் கேட்டிருப்போம். நீங்கள் வசனங்களை கேட்பவர்களாக மட்டுமல்ல, அதன்படி நடக்கிறவர்களாக மனம் திரும்பி நீங்கள் கனி கொடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கனி கொடுக்காத வாழ்க்கை அது வெற்றிகரமான வாழ்க்கை அல்ல. ஆகவே நாம் விதைகளாக இருக்கின்றோம். ஒருவேளை நாம் பாதையின் ஓரத்தில் நாம் விழுந்தோம் என்று சொன்னால் பலர் நம்மை மிதித்து போடுவார்கள்.
கற்பாறை நாம் விழுந்தோம் என்று சொன்னால் வேறு இல்லாமல் காய்ந்து தீய்ந்து போம் வெப்பத்திலே. நாம் முள்ளுக்குள்ளே விழுந்தால் முள்ளு நம்ம நெருக்கி போடும். நாம் நல்ல நிலத்தில் விட கடவுள் அழைக்கிறார். அந்த திருப்பணியின் தாகத்தை கடவுள் நம்மிடம் கொடுத்திருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதலாக தன்னுடைய திருப்பணியை ஏற்றுக்கொள்ளுகிறார். லூக்கா தான் சொல்லுகிறார், அவர் 30ஆம் வயதிலே தனக்கு தான் திருமுடி எடுத்துக்கொள்ளுகிறார், ஊழியத்துக்கு செல்லுகிறார். மத்தேயு 3:17 நாம் படித்தோம் என்று சொன்னால், யோவான் ஸ்நானகன் அங்கே திருமுழுக்கு தருகிறார். தூய ஆவியார் புறாவை போல இறங்குகிறார், பலன் பெறுகிறார். பலன் பெற்று யூதேயா, சமாரியா, கலிலேயா, தீரு, சீதோன், திரக்கோணித்து அங்கு இருக்கிற எல்லா இடங்களுக்கும் திருப்பணியை செய்கிறார். அவருடைய திருப்பணியை 3 வகையாக பிரித்தார். தந்தை, எனக்கு ஒரு போஜனம் இருக்கிறது. யோவான் எழுதின நற்செய்தி நூல் 4ஆம் அத்தியாயத்தை நாம் படித்தோம் என்று சொன்னால், அவர் பசிக்காக சீடர்களை அனுப்புகிறார். பிறகு அவர் சொல்லுகிறார், எனக்கு ஒரு உணவு இருக்கிறது, போஜனம் இருக்கிறது. எது தெரியுமா? என் பிதாவின் சித்தத்தை செய்கிறது என்னுடைய போஜனமா, என் உணவா இருக்கிறது. ஆகவே கடவுள் நமக்கு எல்லாருக்கும் ஒரு உணவளித்திருக்கிறார். அந்த உணவு எது தெரியுமா? நாம் பிதாவின், தந்தையின் நம்மை எதற்காக தாயின் கருவிலே கடவுள் தேர்ந்தெடுத்து வளர்த்து உரு கொடுத்து கரு கொடுத்து உயிர் கொடுத்து இந்த பூமியில் அனுப்புகிற எதற்காக அனுப்பினார் சொன்னால், நாம் இந்த தேசத்திலே இந்த பூமியிலே அவருடைய பணியாளர்களாக வேலைக்காரர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. ஆபிரகாமின் ஊழியன், யாக்கோபின் ஊழியன், தாவீதின் ஊழியன், யோசேப்பு என் ஊழியன், மோசையின் ஊழியன் என்று ஆண்டவர் வரிசையாக சொல்லிக் கொண்டே இருப்பார். லேவியராகம் மீண்டுமாக ஞாபகப்படுத்துகிறேன். லேவியராகம் 25:55 இஸ்ரவேல் என் வேலைக்காரர்கள். ஆகவே நாம் எல்லாரும் அவருடைய வேலைக்காரர்களாக நாம் இருக்கின்றோம். கடவுள் அவர் தன் குமாரனை அனுப்பி தன்னுடைய திருப்பணியை தன் குமாரன் வழியாக அவர் செய்கின்றார். முதல் திருப்பணி எதன் அடிப்படையிலே தெரிவு செய்து கொள்ளுகிறார் என்று சொன்னால், அவர் எல்லா ஆலயங்களுக்கும் சென்று கற்பிக்கின்றார். டீச்சிங் மினிஸ்ட்ரி. நாம் மூல மொழியில் நாம் சொல்லுவோம் என்று சொன்னால், கிரேக்கத்தில் டிடாஸ்கோ என்ற வார்த்தை பயன்படுத்தி டு டீச், டு எக்ஸ்பிளைன். எதை ஆண்டவர் விவரித்தார், எதை ஆண்டவர் இறைமக்களுக்கு விதைத்தார், எதை இறைமக்களுக்கு விளக்கி சொன்னார் என்று சொன்னால், ஒரு சில நான் இங்கே உங்களை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். எதை அவர் போதித்தார்? இன்றைக்கும் நாம் செய்திகளை நாம் கேட்கின்றோம். அது அருளுரையாகத்தான் இருக்கிறதே தவிர அங்கே போதிக்கின்ற அந்த திருப்பணி நாம் மறந்து போய்விட்டோம். திருச்சபைகளிலே அந்த டீச்சிங் மினிஸ்ட்ரி, அதாவது கற்றுக் கொடுக்கின்ற, கற்பிக்க வேண்டியதை கற்றுக் கொடுக்க மறந்து போனோம். காரணம், உலக கவலை நம்மை முட்களை போல் நம்மை அழித்து இருக்கின்றது. முட்களை போல் அது நம்மை வளர விடாமல் அது பார்த்து கொள்ளுகிறது. ஆகவே கடவுள் தன் குமாரனை அனுப்பி எல்லா ஆலயங்களுக்கும் சென்று அவர் போதிக்கின்றார். எதை போதித்தார்? உதாரணமாக மத்தேயு 5:38 நாம் படித்தோம் என்று சொன்னால், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்று சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் பூர்வத்தாருக்கு. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒருவன் வலக்கண்ணத்தில் ஒருவன் அறைந்தால் மறுக்கண்ணத்தை காட்டு என்று கற்றுக் கொடுக்கிறார். இதையெல்லாம் நாம் படித்தோம் என்று சொன்னால், மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலிருந்து 7ஆம் அதிகாரம் நாம் படித்தால் முழுக்க அது டீச்சிங் மினிஸ்ட்ரி, முழுக்க அது போதிக்கின்ற பணியாக, கற்றுக் கொடுக்கின்ற பணியாக அவர் எடுத்துக்கொள்ளுகிறார். நான் நியாயப்பிரமாணங்களை நான் நிறைவேற்ற வந்தேன். எப்படி நிறைவேற்றுகிறார்? ஒவ்வொரு நியாயப்பிரமாணத்துக்கும் அவர் மறு உரு கொடுக்கின்றார். ஆங்கிலத்தில் என்கவுண்டர் என்று சொல்லுவோம். மீண்டுமாக அதை சீர்தூக்கி பார்க்கின்றார். உதாரணமாக வன்முறையாக சொல்லப்பட்ட நியாயப்பிரமாணங்கள், பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண், ஒருவன் உன்னை ஒரு கணத்தில் இருந்தால் மறு கணத்தை காட்டு, வன்முறைகளை எல்லாம் ஆண்டவர் அங்கு அன்பின் வழியாக மாற்றி தருகிறார். எடுத்துக்காட்டாக, உங்களை சபிப்போரை நீங்கள் ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைப்பிடத்தில் நீங்கள் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக ஜெபியுங்கள். இது நம்மால் முடியாது, ஆனால் கடவுளால் முடியும். மரியாளுக்கு தேவதூதர் சொல்லுகிறார், நீ ஒரு ஆண் குழந்தை பெற்றெடுப்பாய், இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு, இது கடவுளாலே கூடும் என்று அங்கே சொல்லுவதை பார்க்கிறோம். கடவுளால் கூடியதை நம்மால் செய்ய கடவுள் எதிர்பார்க்கின்றார். ஆகவே கடவுள் தன்னுடைய திருப்பணியிலே முதலாக அவர் பயன்படுத்தியது இது கற்பிக்கின்ற திருப்பணி அவர் ஏற்றுக்கொண்டார். லூக்கா 6ஆம் அதிகாரம்
27ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனத்தை வரை படித்தோம் என்று சொன்னால், பகைவர்களுக்கு நீ அன்பு செய், உன்னை வெறுப்போருக்கு நன்மை செய், உன்னை சபைகளுக்கு நீ ஆசீர்வாதம் கூறு என்று சொல்லி ஆண்டவர் பூர்வத்தாருக்கு சொன்ன பூர்வத்தார் அதை மாற்றினார்கள். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று மாற்றினார்கள். நீ வானத்தின் மேல் சத்தியம் செய்தார்கள், பூமியின் மேல் சத்தியம் செய்தார்கள். அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடி, அந்த நகரம் அரசுடைய நகரம் என்று சொல்லி ஆண்டவர் அதை முழுவதுமாக மாற்றி அமைக்கின்றார். ஆகவே அன்புக்குரியவர்களை அதைத்தான் சொல்லுவார், இல்லதை இல்லை என்று சொன்னும் ஆம் என்பது ஆம் என்று சொல், இல்லை என்று சொன்னால் உன் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற எல்லாம் உன்னை தீட்டுப்படுத்தும் என்று சொல்லி. அன்புக்குரியவர்களே, கடவுள் நம்மிடம் ஒரு பொறுப்பை தந்திருக்கின்றார். முதலாவது நம்முடைய பெற்றோருடைய பிள்ளைகளுக்கு நாம் கற்றுத் தருகிறோமா? எந்த உடை அணிய வேண்டும், எப்படி நாம் இருக்க வேண்டும்? நாம் பிள்ளைகள் கேட்கிற எல்லாத்துக்கும் நாம் தலையாட்டுவோம் இல்லை. 100 கேட்டால் 25க்கு மட்டும் நீங்கள் தலையாட்டுங்கள், மீதெல்லாம் நம்முடைய சொல்படி அவள் நடக்க வேண்டும். நாம் பிள்ளைகளை விட்டு அவன் வாலிபனான பிறகு ஐயோ அவன் போய்விட்டான் என்று சொல்ல நாம் கதறுவதை விட, அழகாக சொல்லுவார் நீதிமொழிகளில், பிரம்பை ஆளாதவன் தன் குழந்தையை தன் பிள்ளைகளை பகைக்கிறான். இந்த பிரம்பு என்று சொன்னால் கொம்பு தடிக்கிறது இல்லை. நீதிமொழிகளில் அந்த பிரம்பு என்கின்ற சொல்லிற்கு மூலமொழியில் பயன்படுத்துகிற சொல் வேற. நியாயப்பிரமாணம் தான் பிரம்பு. ஆண்டவர் 12 வயதிற்குள்ளாகவே எல்லா நியாயப்பிரமாணத்தையும் அவர் கற்றுக்கொண்டார். அவன் ஆசிரியத்தூருக்கு போய் தன் தந்தைக்கும் தாய்க்கும் பணிந்து கீழ்ப்படிந்தார். நம்முடைய பிள்ளை நமக்கு கீழ்ப்படுகிற அளவுக்கு நாம் நடந்து கொள்ளுகிறோமா? நாம் ஒவ்வொரு இரவும் குடும்ப ஜெபத்தை வைத்து நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்கின்றோமா என்பதை நம்மை நாமே கேள்வி கேட்டுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். ஆகவே அன்புக்குரியவர்களே, நாம் எப்படி பிள்ளைகளை வளர்க்கின்றோமோ அப்படித்தான் இந்த சமுதாயம் மலரும். நாம் எப்படி பிள்ளைகளை வளர்க்கிறோமோ அப்படித்தான் திருச்சபையில் இருக்கும். ஆகவே அன்புக்குரியவர்களே, நாம் நம்முடைய குடும்பத்திலே இந்த திருப்பணி செய்ய நாம் அழைக்கப்படும். நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுப்போம். நம்முடைய பிள்ளைகளை நாம் உருவாக்கிற பிறகு அடுத்த பிள்ளையை நம்ம குறை சொல்ல முடியும். நம்முடைய பிள்ளைகளை நாம் பக்குவப்படுத்தாமல் பிறருடைய பிள்ளைகளை பற்றி நாம் குறை சொல்வது, கடவுள் சொல்லுகிறார், நீ உன் கண்ணீர் இருக்கின்ற துரும்பு எடுத்து போட்டு அடுத்தருடைய கண்ணீர் துரும்பு எடுத்து போட பாரு. அன்புக்குரியவர்களே, கடவுள் நம்மை அவரை பற்றி பலருக்கு கற்றுக் கொடுக்க நம்மை அழைத்திருக்கிறார். அந்த திருப்பணியை நமக்கு அவருடைய குமாரன் வழியாக அருக்குடையாக கொடுத்திருக்கின்றார். இரண்டாவதாக அதே அதிகாரம், மத்தேயு 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனமுடைய அடுத்த பகுதி. அவர் ஆலயங்கம் என்றும் போய் அவர் கற்பித்தார், அவர் பரலோக ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்தார், பறைசாற்றினார். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை மீண்டுமாக ஞாபகப்படுத்த நான் விரும்புகிறேன். பரலோக ராஜ்யம், நற்செய்தி என்பது எது? சமாதானம் எது? பரலோக ராஜ்யத்தை பற்றி சொல்லுவதுதான். ஆகவே பணம் திருமங்கள் பரலோக சமீபமாக இருக்கிறது. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், தரித்திரராகி நீங்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் உங்களுடையது. ஆவியில் எழும்பினோர் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் உங்களுடையது. நீதி நிமித்தம் துன்பப்படுவோர் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் உங்களுடையது. ஆகவே ஆண்டவர் ஒவ்வொரு நிலையிலும் பரலோக ராஜ்யத்தை நமக்கு கொடுக்கிறார். மனம் திரும்பினால் பரலோக ராஜ்யம், நீதி நிமித்தம் துன்பப்பட்டா பரலோக ராஜ்யம். தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு சீடராய் இருக்க முடியாது. ஆகவே கடவுள் நம்மை துன்புற அழைக்கின்றார். அவர் எப்படி சிலுவை ஏற்றுக்கொண்டாரோ அப்படியே தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்ற வர சொல்லுகிறார். மத்தேயு 4:17 வசனத்தில் அதுதான் சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள், பரலோகம் சிவமாக இருக்கிறது. லூக்கா 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து 21 வரை நாம் வாசித்தோம் என்று சொன்னால், பரலோக ராஜ்யம் எப்போது வரும் என்று கேட்கிறார். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ அங்கே என்றும் இங்கே என்றும் சொல்லுவதற்கு ஏது விராது. இந்த பரலோக ராஜ்யம் கண்ணில் பார்ப்பது போல் வராது, பிரத்யட்சமாய் வராது. மாறாக பரலோக ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. அதற்கு பயன்படுத்த சொல்லி என்டாஸ் என்று சொல் அமாங் அஸ். அப்ப மனம் திரும்பினால் பரலோக ராஜ்யம் நம்மிடையே இருக்கின்றது. இதற்காகத்தான் பல ஊமைகளை ஆண்டவர் சொல்லுகிறார். பரலோக ராஜ்யத்தை பற்றிய ஊமைகள் மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் விதைக்கின்ற ஊமை எல்லாமே பரலோக ராஜ்யத்தை பற்றியது. மத்தேயு 25ஆம் அதிகாரம் அந்த 1 அந்த அதிகாரம் முடிய பார்த்தீங்கன்னா 3 ஊமை ஆண்டவர் அங்கே சொல்லுவார். பரலோக ராஜ்யம்
இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்த ஊமைகளைத்தான் ஆண்டவர் மத்தேயு 25ஆம் அதிகாரம் 1 அந்த அதிகாரம் முடிய பார்த்தோம் என்று சொன்னால், முதலாவது ஊமையில் சொல்லுகிறார், ஒழுங்குபடுத்தி 2ஆம் வருகைக்கு நாம் ஆயத்தமாக இருக்க. பரலோக ராஜ்யத்தை இந்த பூமியில் நாம் விதைக்க வேண்டும் என்று சொன்னால், பரலோக ராஜ்யத்தை ஒவ்வொருடைய உள்ளத்தில் நாம் விதைக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த பூமியையே பரலோக ராஜ்யமாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் ஒழுக்கத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும், ஆயத்தமாக இருக்க வேண்டும், விழிப்பாக இருக்க வேண்டும். அங்கே சிறிய பொறுப்பிலே நாம் உண்மை உள்ளவர்களாக இருந்தால் கடவுள் பெரிய பொறுப்பை உட்கார வைப்பார். ஆகவே நாம் ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தை பற்றி அவர் பறைசாற்றினார், சொன்னார் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம் மத்தேயு 4:23 2ஆம் பகுதியில். ஆகவே நம்முடைய வேலையும் நம்முடைய பார்வையிலே, நம்முடைய நடத்தையிலே, நம்முடைய பேச்சிலே பரலோக ராஜ்யத்தை இந்த பூமியிலே நாம் விதைக்கிறவர்களாக நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆகவே அன்புக்குரியவர்களே, மத்தேயு 10:7 நீங்கள் ஒவ்வொரு வீட்டுக்கு நீங்கள் போனாலே என்ன சொல்லுங்கள்? சமாதானத்தை சொல்லுங்கள். ஆகவே நம்முடைய வேலை சமாதானத்தை கூறி அறிவிப்பதனுடைய வேலையாக இருக்கிறது. லூக்கா 8:1, லூக்கா 9:2, லூக்கா 10:9 பார்த்தோன்னு சொன்னால் அவர் சொல்லுகிறார், பரலோக ராஜ்யத்தை பற்றி அவர் சொன்னார். அதே நேரத்தில் இந்த பரலோக ராஜ்யத்துக்கு எதிராக இருக்கின்ற நோய்களை எல்லாம் அவர் குணமாக்கினார். ஆகவே அன்புக்குரியவர்களே, 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 20 பரலோக ராஜ்யம் இறையாட்சி, இறையரசு, கடவுளுடைய மாட்சி பேச்சில் அல்ல செயலில் நாம் காட்ட நாம் அழைக்கப்படுகிறோம். அன்புக்குரியவர்களே, மிஷன் கடவுளுடைய திருப்பணி என்று சொல்லுவது, கடவுளுடைய வேலை என்று சொன்னால், முதலாவது நாம் கற்பிக்கின்ற மக்களாக, முதலாவது பிள்ளைகளுக்கு நாம் கற்பிர்களாக நாம் இருக்க வேண்டும். இரண்டாவதாக வெறும் கற்பிக்கிறவர்களாக மட்டுமல்ல, பரலோக ராஜ்யத்தை பற்றி நாம் சொல்லுகிறவர்களாக நாம் அழைக்கப்படுகிறோம். நாம் எந்த வேலையில் இருந்தாலும் சரி, கடவுள் அந்த இடத்தை நம்ம பணியாளராக வைத்திருக்கிறார். தைரியத்தோடு ஆண்டருடைய ராஜ்யத்தை, பரலோக ராஜ்யத்தை, விண்ணரசை, இறையரசை, இறையாட்சியை சொல்லுவது நம்முடைய கடமையாக இருக்கிறது. மூன்றாவதாக, வெறும் கற்பிக்கின்ற பணி மட்டுமல்ல, வெறும் பறைசாற்றுகிற பணி மட்டுமல்ல, ஆண்டவர் குணமாக்குகிற பணி நமக்கு தந்திருக்கின்றார். அதற்கு பயன்படுத்துகிற மூலமொழியில் எதுனா தெரப்பாவும் என்று தெரப்பி என்று சொல்லுகிறோம் அல்லவா? ரெஸ்டோர் டு ஹெல்த், அதாவது மீண்டுமாக ஆற்றலை மீட்டெடுத்தல். ஆகவே இழந்து போன பார்வையை, இழந்து போன பேச்சுகளை மீண்டுமாக நாம் கொண்டு வருதல். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 5 மத்தேயு 15:30, லூக்கா 7:20 நாம் படித்தோம் என்று சொன்னால், ஆண்டவர் ஒரு லிஸ்ட் அங்கே தருவார். யாருக்கு ஆண்டவர் அங்கே விடுதலை கொடுத்தார். பார்வையற்றவர்களுக்கு பார்வை தருகின்றார். நான் யோபை பற்றி நாம் சொல்லுகிற போது 29ஆம் அதிகாரத்தில் அவர் எப்படி நீதிமானாக கருதப்பட்டார். அவர் அழகாக சொல்லுவார், நான் இளைஞனாக இருக்கிற பொழுது, நான் ஊருக்கு நடுவில் வருகிற போது என்னை பார்க்கின்ற பெரியோர்கள் எல்லாரும் ஒழிந்து கொள்வார்கள். காரணம், நான் பார்வையற்றவனுக்கு பார்வையாக இருந்தேன், கால் ஊனமுற்றவனுக்கு நான் காலாக இருந்தேன், ஏழைகளுக்கு நான் தகப்பனாக. ஒரு லிஸ்ட்டை ஒரு தருவார் சொல்லுவார் யோபு 29ஆம் அதிகாரத்தை நாம் அதை முழுதுமாக நாம் படித்தோம் என்று சொன்னால், யோபு எப்படி நீதிமானாக கருதப்பட்டார் என்று சொன்னால், கடவுள் எதை விரும்பினாரோ, கடவுள் எதை தனக்கு போஜனமாக உணவாக அவர் நினைத்தாரோ அதை குமாரனும் செய்திருக்கிறார். அந்த போஜனத்தை நமக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நானே ஜீவ அப்பம், நானே வாழ்வளிக்கிற உணவு. ஆகவே அன்புக்குரியவர்களே, நம்மை மீண்டுமாக சீர்தூக்கி பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரை வாசித்தோம் என்று சொன்னால், என் பிதாவின் விருப்பப்படி செய்கிறவர்களே என் ராஜ்யத்திற்குள் வருவார்கள். நெறிகேரடே, வெளிவேடக்காரரே, நெறி தவறி நீங்கள் என வர வேண்டாம், நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது என்று சொல்லி ஆண்டவர் அங்கு விரட்டுவதை பார்க்கலாம். அப்போதான் மத்தேயு சொல்லுவார், பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவர்களே. ஒருவேளை இங்கே சொல்லுகிற இன்னொரு வார்த்தை, ஐயோ நான் பிசாசுகளை துரத்தினேனே என்று சொல்லி வருகிறவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை திருப்பணிகளை வியாபாரமயமாக மாக்கினார், திருப்பணியை ஆண்டவர் நாம் ட்ரேடாக அதை நாம் பணத்துக்காக செய்தோம் என்று சொன்னால், கண்டிப்பாக
மத்திய 7ஆம் அதிகாரத்தில் சொல்லுவார் அல்லவா, ஐயோ நான் பிசாசை விரட்டினேன், அதை பண்ண இதை பண்ண. ஆண்டவர் சொல்லுவார், நீ யாரென்றே எங்களுக்கு தெரியாது என்று விரட்டி விடுவார். ஆகவே இலவசமாய் பெற்ற நாம் இலவசமாய் கொடுப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நம்மிடம் அவருடைய திருப்பணி நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் தந்தையாக இருக்கிற போது நாம் செய்ய வேண்டிய திருப்பணி, நான் அம்மாவாக இருக்கிற போது நான் செய்கிற திருப்பணி, நான் பெற்றோருக்கு பிள்ளைகளாக இருந்து செய்கிற திருப்பணியை கடவுள் செய்ய நம்ம அழைக்கின்றார். குடும்பத்திலே கணவர் அந்த கடமை, குடும்பத்திலே மனைவி கடவுள் கொடுத்திருக்கிற கடமை எல்லாம் செய்து முடிக்க அழைக்கிறார். என்றைக்கு நாம் குடும்பத்தை ஆலயமாக மாற்றுகிறோமோ, என்றைக்கு நம் குடும்பத்தை பரலோக ராஜ்யமாக, இறையரசாக, இறையாட்சியாக மாற்றுகிறோமோ, அப்பொழுது நாம் திருச்சபை நாம் இறையரசாக மாற்ற முடியும். என்றைக்கு திருச்சபை பரலோக ராஜ்யமாக மாறினதோ, இந்த சமுதாயத்தையே பரலோக ராஜ்யம் மாற்ற முடியும். ஆகவே கடவுள் நம்மிடம் 3 பொறுப்பை கொடுத்திருக்கிறார். முதலாவது கற்பியுங்கள், டீச்சிங் மினிஸ்ட்ரி. 2வது பறைசாற்றுங்கள், சொல்லுங்கள், அது ஆண்டவர் நமக்கு நற்செய்தியாக கொடுத்திருக்கிறார். 3வதாக குணமாக்குகிற பணி. பலர் நம்மிடம் பேசுகிற போது அந்த வார்த்தையை நாம் கேட்கிற போதே நம்முடைய நோய் பாதி போயிடணும். பல டாக்டர் இருப்பாங்க, ஒருவேளை அவருக்கு வியாதி ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நேரடியாக அவங்க கூட சொல்ல மாட்டாங்க. ஆகவே அதை எப்படி சொல்ல வேண்டும் என்று அறிந்து சொல்லுவார். நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் செய்கிற திருப்பணி, நம்ம குணமாக்குகிற திருப்பணி, நாம் பேசுகிற அந்த வார்த்தை கூட நமக்கு நலம் அளிப்பதாக இருக்க வேண்டும். நாம் ஜபிக்கிற ஜபம் கூட மற்றவர்களுக்கு விடுதலை அளிக்கிறவர்களாக இருக்க வேண்டும், பயந்து ஓடக்கூடாது. ஆகவே அன்புக்குரியவர்களே, கடவுள் நம்மிடம் 3 திருப்பணி கொடுத்திருக்கிறார். கற்பிக்கின்ற திருப்பணி, நற்செய்தி அறிவிக்கின்ற திருப்பணி, குணமாக்குகிற பணி. கடவுள் எல்லாருக்கும் அந்த வரத்தை ஒருவர் குணப்படுத்தினால் ஒருவர் நற்செய்தி சொல்லுவார். அதைத்தான் பரிசுத்த ஆவியார் தருகிற வரங்களிலே வித்தியாசங்கள் உண்டு. பலர் நல்லா டீச் பண்ணுவாங்க, நல்ல பிரசங்கம் பண்ணுவாங்க, ஒரு சிலர் நல்ல அற்புதம் பண்ணுவாங்க. நாம் எல்லாவற்றையும் எதிர்பார்க்க முடியாது. கடவுள் நமக்கு எந்த வரம் கொடுத்திருக்கிறாரோ அந்த வரத்தை ஆண்டவருக்காக பயன்படுத்தி பரலோக ராஜ்யத்தை, விண்ணரசை, இறையாட்சியை, இறையரசை இந்த பூமியிலே கட்டுவதற்கு நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். கடவுள் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நமக்கு தருவாராக. ஆமென். ஜெபிப்போம். எல்லா மகிமைக்கும் எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் மூற்றும் காரணமாக இருக்கிறவரே, அற்புதம் எளிமையாக இருக்கிற எங்களை யாக்கோபே, பொடிப்பூச்சியே, தெள்ளுப்பூச்சியே என்று அழைக்கிறேன். இந்த தெள்ளுப்பூச்சிகளுக்குத்தான் உங்களுடைய ஆவியை கொடுத்து எங்களுக்கு பணி செய்ய நீர் உரிமை தந்திருக்கிறீர், வல்லமையை தந்திருக்கிறீர். தந்தையே, உமது குமாரன் வழியாக நிறைவேற்ற அந்த திருப்பணியை எங்களிடம் நீர் கொடுத்து, இதோ முடிந்தது என்று கல்வாரி சிலுவையிலே அந்த முடிவிலே ஒரு அதிகாரத்தை, அந்த முடிப்பிலே ஒரு புதிய திருப்பணி எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர். அது கற்பிக்கின்ற திருப்பணி, நற்செய்தி அறிவிக்கின்ற திருப்பணி, குணமாக்குற திருப்பணி நாங்கள் செய்வதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கின்றோம். எங்களை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே, எங்களை ஆயத்தப்படுத்தி பலந்தார். சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை, பலன் இல்லாதவர்களுக்கு பலத்தை, இதயம் உடைந்து போனவர்களுக்கு நாங்கள் காயம் கட்டுவதற்கு எங்களுக்கு பலந்தார். ஒருவேளை இந்த கொரோனா நாட்களிலே அநேகம் பேர் ஆண்டவர் வேலைக்கு போகல, அன்றாட கூலிகள் வேலைக்கு போக முடியல. அவர்களுக்கு எங்களால் முடிந்தவரை உதவி செய்யுங்க. என்னுடைய கண்களை, என்னுடைய கைகளையும் கண்களையும் திறப்பதற்கு எங்களுக்கு அருள்தார். எங்களுக்கு நீ கொடுத்த உணவை பகிர்ந்து கொள்ள அருள்தார். எங்களிடம் இருக்கிற ஆடைகளை பகிர்ந்து கொள்ள எங்களுக்கு கிருபைத்தார். ஆண்டவரே, நாங்கள் திருவசனங்களை கேட்பதாக மட்டுமல்ல, அதன்படி நடப்பதற்கு எங்களுக்கு ஆயத்தப்படுத்தும். உங்களை ஒப்புவிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுகிறோம் தந்தையே. ஆண்டுடைய வார்த்தை கேட்ட நாம் எல்லாரும் எழுமி நின்று அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து நாம் பாடுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாள் எடுத்து உருக்க வைத்து பிறந்தார். பொன்னிய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்தில் உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களின் ஐக்கியமும் பாவ
இந்த வாரத்தில் தன்னுடைய பிறந்த நாட்களையும் திருமண நாட்கள் நினைக்கிற பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்தவரே, வானமேனுக்கு சிங்காசனம் பூமியனுக்கு பாதபடி என்று சொன்னவர். ஏசாயா 40:22 வசனத்தில் நீ பூமி உருண்டின் மீது வீற்றிருக்கிறது. ஆகவே எல்லாம் உம்முடைய பார்வையின்றி ஒன்று நடக்காது. ஆண்டவரே, இந்த வாரத்திலே தன்னுடைய பிறந்த நாட்களையும் தன்னுடைய இளர நாட்கள் நினைக்கிற உடைய பிள்ளைகளையும் உடைய கருணை ஒப்புவிக்கின்றோம். அந்த வீட்டில் அப்பம், தண்ணீர், திராட்சை ரசம், எண்ணெய், மாவு, போக்குவரத்து ஒருபோதும் குறைபடாமல் பாதுகாத்துக்கொள்ளும். நமக்கு சித்தமானால் 2ஆம் வருகை வரை நாங்கள் இருந்தால் நாங்கள் இந்த சமுதாயத்திற்கு கற்பிக்கின்ற மக்களாக, நற்செய்தி அறிவிக்கின்ற மக்களாக, குணமாக்குகிற பணியை செய்வதற்கு குடும்பமாக எங்களை ஆயத்தம் செய்யும். அப்படிப்பட்ட ஒரு புதிய ஆண்டாக இந்த பிறந்த நாட்களையும் திருமணம் நினைந்து கொள்ள கிருபைத்தார். உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு கடவுள் காப்பார். இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுகிறோம் தந்தையே. மீண்டுமாக நாம் கீர்த்தனைகளிலே 226ஆம் பாடலை பாடுவோம். கீர்த்தனையின் 226. Yeah.
நாம் ஜெபிப்போம். சமாதானத்தின் ஊற்றும் காரணமாக இருக்கிறவரே, அகில உலகமெல்லாம் மரண பயத்தில் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நாங்கள் மரணத்தை பார்த்து கொண்டே இருக்கிறோம். இந்த கொள்ளை நோய் கொஞ்சம் கொஞ்சமாக மக்களை கொண்டு கொண்டு இருக்கிறது. ஆண்டவரே, அந்த உடல் உயிர்த்தெழுதலுக்கான அடையாளம். அந்த உடலை சமாதானத்தோடு கூட புதைக்க முடியாமல் தூக்கி எரிகிற ஒரு சூழலாக எங்களுடைய வாழ்க்கை மாறி இருக்கிறது. ஒருவேளை அந்த அளவுக்கு இயற்கை நாங்கள் கெடுத்திருக்கிறோம். இயற்கை எங்கள் மேல் அது வன்முறையை பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. இனியாவது நாள் மன திரும்பி எங்களிடம் கொடுத்த அந்த வழிகாட்டிகளாக இருப்பதற்கு எங்களை திரும்ப ஒப்புவிக்கின்றோம். ஒவ்வொரு வீடுகளிலும் பயத்தோடும் அச்சத்தோடும் முடங்கி கிடக்கிற உடைய பிள்ளைகள், உழைக்கிற மக்களுக்கு ஆண்டவரே உழைக்க மனமில்லாமல் ஆண்டவரே பயந்து இருக்கிற உடைய பிள்ளைகள், சிறு விவசாயிகள், சிறு வியாபாரிகள், அன்றாட கூலிகள் எல்லாரும் உணவுக்காக தத்தளிக்கின்றார். பசியின் கொடுமையில் அவர் வாழ்கிறார்கள். ஆண்டவர், ஆகவே உம்முடைய கிருபை ஊற்றும் உம்முடைய உணவினால் அவளை எப்போதும் நீர் ஆண்டவரை திருப்தியாக்க நாங்கள் ஜெபிக்கின்றோம். அன்று உள்ள உணவை அளவாக தருவதற்கு உம்முடைய கிருபை தாரும். ஆண்டவரே, பலவீனத்தோடும் சுகவீனத்தோடும் இருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, கல்விகளை கற்று ஆண்டவரே வேலை இல்லாமல் இருக்கிற உம்முடைய வாலிப பிள்ளைகள் எல்லாரும் இந்த கொரோனாவில் வேலை இழந்து போயிருக்கிறார்கள். படிப்பை தொடர முடியாமல் இருக்கிறார்கள். ஆண்டவரே, குழந்தை என்று பாராமல் இந்த கொள்ளை நோய் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. குறிப்பாக சென்னைக்காக, தமிழ்நாட்டுக்காக ஆண்டவரே, அரசு கூட மக்களுக்கு உதவி செய்கிற அரசாக நீர் மாற்றி தர நாங்கள் சொல்லிக்கிறோம். அவர்களும் உடைய திருப்பணி தான் செய்கிறார்கள். அதை உணர்ந்தவர்களாக அவர்கள் பயபக்தியோடு மக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகளை செய்வதற்கும் ஞானத்தை அறிவித்தாரும். என்னுடைய திருச்சபையின் மக்களுக்காக ஆண்டவரே, அவர்களுக்கும் உடைய கிருபை தாரும், உடைய சுபத்தை தாரும். ஆண்டவரே, எங்களிடத்தில் வெள்ளியும் இல்லை பொன்னும் இல்லை, நசராக இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயலாலும் உடைய பிள்ளை எழுந்து நடப்பதற்கு கிருபை தாரும். தொடர்ந்து வழிபாட்டை ஆசுவதையும் பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுகிறோம் தந்தையே, ஆமென். கடவுளுடைய இரக்கத்துக்கும் பராமரிப்புக்கும் அழைப்புவிக்கின்றோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமை பிரதிக்கூடிய ஆசீர்வாதம் நம்முடைய குடும்பங்களோடும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. இந்த திருவழிபாட்டுக்கு முடிவாக நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து பாமாலை 212ஆம் பாடலை பாடுவோம். பாமாலை 212ஆம் பாடல். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உமது ஆவியோடும் இருப்பாராக.
சமாதானத்தோடு வீடுகளிலே தனித்திருங்கள், விழித்திருங்கள், ஜெபித்திருங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு என்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென்.